குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் சந்திப்புக்கு வந்திருக்கக்கூடிய ஊடகத்துறை, பத்திரிகை துறை, தொலைக்காட்சி துறை அனைத்தையும் சேர்ந்த அன்புக்குரிய நண்பர்கள் அத்துணை பேருக்கும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகினுடைய தமிழ்நாடு மாநில செயற்குழு கூட்டம் காலை 11 மணியிலிருந்து இப்பொழுது வரை நடந்து நிறைவேற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் 52 முஸ்லிம் லீக் மாவட்டங்களினுடைய தலைவர்கள், செயலாளர்களோடு மாநில முஸ்லிம் லீகினுடைய நிர்வாகிகள் சற்றொப்ப 362 பேர் இதிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த தீர்மானங்கள் 16 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டிருக்கிறது. அது மிக முக்கியமான தீர்மானம் என்று சொல்ல வேண்டியவை, முதலில் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான இந்த நல்ல அரசு தமிழக மக்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் எல்லா துறைகளிலும் தொடர்ந்து செய்து வருவதற்கு இந்த கூட்டம் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறது. அதோடு இந்த நல்லாட்சி வருங்காலத்திலும் தொடர வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தை, உறுதிமொழியை இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறோம். 2026 நடக்கப் போகிற தமிழக சட்டமன்ற தேர்தலில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான முற்போக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சிறந்த வெற்றியை பெற்று மீண்டும் தமிழகத்திலே நல்லாட்சியை தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய பணிகள் இன்று முதல் தொடங்குகிறது. வரக்கூடிய ஜனவரி 28ஆம் தேதி புதன்கிழமை அன்று கும்பகோணத்து அருகிலே உள்ள சுவாமிமலை அருகிலே கும்பகோணம் திருச்சி நெடுஞ்சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மைதானத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீகினுடைய மகல்லா ஒருங்கிணைப்பு தமிழ்நாடு மாநில மாநாடு நடக்கப்போகிறது. தமிழ்நாட்டிலே உள்ள முஸ்லிம் சமுதாய மக்கள் 60 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் 8000க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்களை மையமாக கொண்ட மஹல்லா ஜமாத்துக்களாக பரவி வாழ்கிறார். இந்த 8000க்கு மேற்பட்ட பள்ளிவாசலை மையமாக கொண்ட மஹல்லா ஜமாத்துக்களுடைய நிர்வாகிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த ஜனவரி 28ஆம் தேதி நடைபெறக்கூடிய மாநாட்டிலே நாங்கள் ஒருங்கிணைத்து முஸ்லிம் லீகின் சார்பில் 1988 தொடர்ந்து 3 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநாட்டினை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வந்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆண்டு வரக்கூடிய ஆண்டு
ஜனவரி 28ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள 8000க்கு மேற்பட்ட பள்ளிவாசலை மையமாக கொண்ட மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநாடு சிறப்பாக நடக்கிறது. இந்த மாநாட்டில் நிறைவுரை ஆற்றுவதற்காக தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடத்திலே வேண்டுகோள் வைத்தோம். அவரும் ஏற்றுக்கொண்டு அந்த நிறைவுரை மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கான எங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். அதற்காக தமிழ்நாடு முதல்வருக்கும் இந்த கூட்டத்தின் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவித்துள்ளோம். இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற 16 தீர்மானங்களிலே மிக முக்கியமான ஒரு தீர்மானம் தமிழ்நாட்டில் இன்று மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கிளம்பி இருக்கக்கூடியது SIR என்ற பிரச்சனை. இந்த SIR என்பது வாக்காளர் தீவிர திருத்தல் வரைவு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது கேரளாவிலே இது செய்ததை கேரளாவில் உள்ள அரசாங்கமும் அதோடு கேரளா இந்திய முஸ்லிம் லீக் கட்சியும் அது நீதிமன்றத்திற்கு செய்திருக்கிறார். அதே மாதிரி தமிழ்நாட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகமும் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று இந்த SIR இந்த நேரம் சரியானதல்ல, இது ஒத்தி போட வேண்டும் என்று வழக்கு கொடுத்திருக்கிறார். அதே அடிப்படையில் இந்திய முஸ்லிம் லீகின் சார்பிலும் இதற்கு முன்பும் சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் வழக்கு கொடுத்திருக்கிறோம். அதோடு இப்போ கேரள ஹைகோர்ட்டிலும் இந்திய முஸ்லிம் சார்பில் கேரள ஹைகோர்ட்டில் இப்பொழுது வழக்கு கொடுத்திருக்கிறோம். இதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு சொன்னால் SIR என்கிற அந்த அடிப்படையில் பீகாரிலே நாம் 65 லட்சம் வாக்காளர்கள் அந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்று பத்திரிகை செய்திகள் எல்லாம் சொன்னது. அது எந்த அளவுக்கு அதை நீக்கப்பட்ட வாக்காளர்கள் திரும்ப விளம்பர செய்யப்பட்டிருக்கிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலே பீகாரில் நடந்த அந்த வாக்காளர் உரிமை என்பது வாழ்க்கை உரிமை, வாழ்வுரிமை. அந்த வாழ்முறையை வழங்கக்கூடிய அளவுக்கு வாக்காளர் உரிமையை அங்கு பறித்தது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தமிழகத்திலே வரக்கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் கோர்ட்டுக்கு சென்றிருக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கோர்ட்டுக்கு சென்றிருக்கிறது. கேரள அரசு கோர்ட்டுக்கு சென்றிருக்கிறது. ஹைகோர்ட்டுக்கு மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்றத்துக்கும் சென்றிருக்கிறது. இதெல்லாம் முக்கியமான காரணம் SIR என்கிற அந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுடைய வாக்குரிமைகள் பறிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை வேரூட்டி மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிற காரணத்தினாலே இந்த SIR-ஐ ஒத்தி போட வேண்டும். 2026 தேர்தல் நடந்த பிறகு அதை தொடர வேண்டுமே தவிர அதற்கு முன்பு இது நடைமுறைப்படுத்துவது கூடாது என்ற அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் ஹைகோர்ட்டிலும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்வானியோடு வந்த நேரத்தில் வந்து குண்டுரிமை சாரம் 60-65 பேருக்கு மேலே அது தொடர்ந்து வழக்கு கொடுத்து 48 பேர் அவர்கள் எல்லாம் பல காலங்களிலே சிறையிலே வாடி இருக்கிறாங்க. சிறையிலே வாடி 20-25 வருஷம் சிறையிலே இருந்தவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் ஒரு முடிவு செய்து சட்டமன்றத்திலும் அது ஒரு சட்டமே பாஸ் பண்ணி ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று வரை தமிழ்நாட்டிலே உள்ள முஸ்லிம் சிறைவாசிகள் இன்னும் கோர்ட்டின் அடிப்படையில் சிறையில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் 22 பேர்
அவர்கள் அத்தனை பேரும் விடுவிக்கப்பட வேண்டும். அதற்கு தமிழ்நாடு அரசு முன்னின்று அதற்கு உதவ வேண்டும். தமிழ்நாடு தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் கவனம் செலுத்தி 20-25 ஆண்டு காலமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு தமிழக அரசு தன்னாலான அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்ற பணிவான வேண்டுகோளை இந்த கூட்டத்தில் வைக்கிறோம். நிச்சயமாக செய்வார் என்று நம்புகிறோம். அதோடு தமிழ்நாட்டிலே உள்ள 8000க்கும் மேற்பட்ட மஹல்லா ஜமாத்துக்களில் உள்ள பள்ளிவாசல்கள் தமிழக அரசு சமீபத்தில் கல்லறைகள், தர்காக்கள், கபரஸ்தான்கள் மற்றும் புதைகுழிகள் இவர்களுக்கெல்லாம் அந்த பட்டா கொடுப்போம் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அதே நேரத்தில் முஸ்லீம்கள் அடங்கக்கூடிய கபரஸ்தான்களுக்கும் பட்டா இல்லாத இடங்களுக்கு பட்டாக்கள் வழங்கி அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். இதையெல்லாம் தமிழக அரசு முதல்வரிடத்தின் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். இந்த மாதிரி 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மான காப்பீடு உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் 8000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசலை மையமாக வைத்திருக்கக்கூடிய இந்த மஹல்லா ஜமாத்து என்பது முஸ்லிம் சமுதாயத்துடைய இயற்கையான சமுதாய அமைப்பு. இந்த அமைப்புகள் தான் சமுதாயத்துடைய ஆணிவேர். இந்த அமைப்புகள் தான் சமுதாயத்துடைய அடிப்படை. ஆக அந்த அடிப்படையை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அது அடிப்படையை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையிலே தான் இத்தகைய தீர்மானங்களை முன்வைத்து அரசுடைய கவனத்துக்காக கொண்டு போயிருக்கிறோம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள திராவிட மாடல் ஆட்சி அரசு இந்த அரசு எல்லா நன்மைகளையும் தொடர்ந்து செய்திருக்கிறது. முஸ்லிம்கள் கேட்கதையே செய்திருக்கிறது. முஸ்லிம்கள் கேட்காத பல நன்மைகளையும் செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழக முதல்வர்கள், தமிழக அரசு, தமிழ்நாடு சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்துடைய இந்த ஒட்டுமொத்தமான வேண்டுதலை, இந்த முறையீட்டை நிச்சயமாக பரிவோடு கவனித்து ஆவணம் செய்து உதவுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதையெல்லாம் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையிலே தான் ஜனவரி 28ஆம் தேதி மாநில அளவிலான இந்த மாநாட்டை நாம் கூட்டியிருக்கிறோம். அந்த மாநாடு சிறக்க உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும். பத்திரிகை துறை நண்பர்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று பணிவோடு நாங்கள் கேட்கிறோம். பேரவைத் தேர்தலில் எத்தனை தொகுதியில் போட்டியிடாங்க? அது கூட்டியிருக்கோம். முன்னாடியே நாங்கள் கருத்து கேட்போம். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அந்த மாவட்டங்களிலிருந்து பல தீர்மானங்களை போட்டிருக்கிறாங்க. அப்படி போட்டிருக்கிற தீர்மானங்கள் என்ன என்பதை எடுத்து சொல்வதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கூட்ட இறுதியில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்களிலிருந்து எந்தெந்த தொகுதிகள் முஸ்லீம் லீகின் சார்பில் கேட்கப்படும் என்பதை நாங்கள் சொல்லுவோம். கூட்டத்துக்கு பிறகுதான் சொல்ல முடியும் தவிர நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அது நாங்கள் சொல்லுவோம். தமிழ்நாடு முழுவதும் வந்திருக்கக்கூடிய அந்த செயற்குழு உறுப்பினர்கள் அந்தந்த மாவட்டங்களிலே உள்ள அரசியல் நிலைமைக்கு ஏற்ப பல்வேறு மாவட்டங்களில் தீர்மானங்கள் போட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த தொகுதி வேணும், இந்த தொகுதி வேணும் என்ற தீர்மானங்கள்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்படி போட்டிருக்கிற தீர்மானங்கள்லாம் ஒன்று சேர்த்து ஒட்டுமொத்தமாக அறிவிக்க இருக்கிறோம். இது கூட்டத்துக்கு பிறகு நிச்சயமாக சொல்லுவோம். ஆனால் முதல் சென்ற முறை 3 தொகுதியிலே நின்று வெற்றி வாய்ப்பை இழந்தது ஒரு மிகப்பெரிய துரஷ்டம் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த வருங்காலத்தில் எங்களுக்கு அந்த துரஷ்டம் நிச்சயமாக நடக்காது. குறைஞ்சது 5 தொகுதியாவது
நிற்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, ஒரு விருப்பம் சமுதாயத்தில் இருக்கிறது. சமுதாயம் முழுவதும் இதுவரை கலைஞர் காலத்தில் 16 தொகுதிகளை நாங்கள் கேட்டோம். சமுதாய மக்களுக்காக வேண்டி அந்த திமுகவில் உள்ளவர்களும் சரி, எதிர்கட்சியில் உள்ளவர்களும் சரி, கூட்டணி கட்சியில் உள்ளவர்களும் சரி, மொத்தம் 16 தொகுதிகளில் கலைஞர் காலத்தில் எங்களுக்கு தொகுதிகளை பிரித்து கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் வருங்கால சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்துக்காக வேண்டி குறைஞ்சது 16 தொகுதிகளாக திமுக உள்ளிட்ட அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை சமுதாயத்தில் பரவலாக இருக்கிறது. அதனை நாங்கள் வெளிப்படுத்துவோம். இந்திய முஸ்லிம் லீகை பொறுத்தவரையில் எங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஒரு காலத்தில் 8 தொகுதியில் நின்றிருக்கிறோம். 8 தொகுதியில் நின்று 2-3 தொகுதியில் வென்றிருக்கிறோம். பல நேரங்களில் 5 தொகுதிகளை வாங்கி 1 தொகுதியை வந்து நின்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் குறைஞ்சது 5 தொகுதிகளாவது இந்திய முஸ்லிம் லீக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்ற கருத்து முஸ்லிம் லீக்கிடத்தில் இருக்கிறது. அது இந்த கூட்டத்தை இறுதியை நாங்கள் சொல்லணும். தமிழகம் தொடர்ந்து தமிழகத்தை குறிப்பிட்டு வந்துட்டு தமிழ்நாடு மக்களுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. அதனால பீகார் தேர்தல் போல வட தேர்தலும் தமிழகத்தில் அவங்க, அதாவது பீகார் தேர்தல் வந்து அது ஓட்டுக்கு 10,000 கொடுத்த தேர்தல். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டில் வாங்கின அத்தனை ரூபாயையும் பீகாரில் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 10,000 ரூபாய் பிரித்து கொடுத்து விட்டாங்க. அதுக்கு அந்த கோர்ட்டில் இப்போ கேஸ் கூட போடுகிறாங்க. அது வேற விஷயம். பீகாரில் உள்ள நிலைமை பீகாருக்கு உரியது. தமிழ்நாட்டுடைய நிலைமை தமிழ்நாட்டுக்கு உள்ளது. தமிழ்நாட்டுடைய நிலைமை திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழக அரசு மீண்டும் ஆட்சியில் வரும் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் நீடிக்கும். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்குவது எங்களுடைய கடமை, எங்களுடைய இது உறுதிப்பாடு. அது எந்த சந்தேகம் கிடையாது. நாங்கள் கூட்டுகிற 8000 மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநாட்டில் இங்கே போட்ட அதே தீர்மானத்தை தான் நாங்கள் சொல்ல போகிறோம். வரக்கூடிய 26ஆம் தேதி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டு தேர்தலில் ஜனநாயக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவராக திகழக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழகத்துடைய முதல்வராக ஆவதற்கு என்னென்ன நாம் செய்ய வேண்டுமோ அத்தனை நற்காரியங்களை நாங்கள் செய்வோம் என்பதை சமுதாய மக்களுக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறோம். அதை சமுதாய மக்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்ங்கிற மாதிரியான கோரிக்கைகள்லாம் இருந்திருக்கு. அது தமிழ்நாட்டில் சாத்தியமா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கு உடன்பாடான ஆட்சி. ஒரு முறை பாட்டாளி மக்கள் தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் சொன்னார்கள், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் அவர் இருந்த நேரத்தில் கலைஞர் அவர்களை பார்த்து அவர் சொன்னார்கள், கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் தலைவர் என்றார், தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமுதாயங்களுக்கும் அவர்தான் தலைவர் என்று சொல்வது ரெக்கார்டில் இருக்கிறது. அதே ராமதாஸ் ஐயா இருக்கிறார், அவர் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று சொன்னது ரெக்கார்டில் இருக்கிறது. அந்த வழிவந்த ஸ்டாலின் அவர்கள், கலைஞர் வழிவந்த ஸ்டாலின் அவர்கள் தந்தை வழியில் செல்லுகிற தடையனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அதே கொள்கையில் இருக்கிறார் என்பதை எந்த சந்தேகம் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு தலைவராக ஸ்டாலின் இருக்கிற காரணத்தினால அவருடைய ஆட்சி எல்லா சமுதாயத்துக்கும் ரெப்ரசன்டேஷன் பிரதித்துவம் தரக்கூடிய ஆட்சியாக இருக்கும். எந்த ஒரு சமுதாயமும்
இந்த ஆட்சியில் பிழைத்துறை இல்லை என்று சொல்லாத வாதற்கு இப்பொழுது இருக்கிறது, அதுபோல் வருங்காலத்தில் இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு